வெங்கடேஷாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 3ஆம் பாசுரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினான். இந்த பாசுரத்தை கேட்போமா? வெங்கடமுடையான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் முமாறி பெய்து. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் முமாறி பெய்து. ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்கு வளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே பூக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். உலகளந்த உத்தமன் பேர் பாடி. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினார். நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினார். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. ஓங்கு பெரும் சென்னலோடு கயலுகள. ஓங்கு பெரும் சென்னலோடு கயலுகள. பூங்கு வளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. பூங்கு வளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. நீங்காதே பூக்கிருந்து சீர்த்த மூலை பற்றி. நீங்காதே பூக்கிருந்து சீர்த்த மூலை பற்றி. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுகள். வாங்க பெரும் வளைக்கும் வள்ளல் பெரும் பசுகள். நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். அழகான இந்த பாசுரத்தின் கருத்தை பார்க்கலாம்.
வாமன அவதாரத்தில் 3 அடிகளால் இந்த உலகையே அளந்த அந்த பரந்தாமனை மலர்கள் சாட்சி வழிபடும் முன் நீராட வேண்டும். இந்த விரதம் இருப்பதால் உலகம் முழுவதும் மும்மாரி மழை பொழிந்து வயல்கள் செழித்து மீன்கள் மகிழ்ந்து மலர்களின் வண்டு தேன் குடித்து வள்ளல் போன்ற பசுக்கள் பாலை சுரந்து என்றென்றும் வற்றாத செல்வத்தை தரும் இந்த விரதம் இதுவே இந்த பாசுரத்தின் கருத்தாகும். கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியென்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஓம் நமோ வெங்கடேசாய. பூமி பிராட்டியின் அவதாரமான ஆண்டாள் தான் 30 பாசுரங்களை கொண்ட திருப்பாவை என்கிற பிரபந்தத்தை பாடினாள். அந்த திருப்பாவையிலே அதற்கு அடுத்ததான நாய்ச்சியார் திருமொழி என்கிற பிரபந்தத்திலே தான் என்ன பிரார்த்திக்கிறாள் என்றால், எந்த மனிதனுக்காகவும் தான் இருக்க ஆசைப்படவில்லை, பகவானுக்கே மனைவியாக இருந்து அவனுக்கே தொண்டு செய்ய வேண்டும் என்று ஆண்டாள் விருப்பப்பட்டாள். அந்த விருப்பம் நமக்கும் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட வேண்டும். அதைத்தான் இந்த தனியன் பிரார்த்திக்கிறது. வேங்கடத்து உறைவார்க்கு, வேங்கடத்து பகவான் ஸ்ரீ வெங்கடேச பெருமான் ஸ்ரீனிவாச பெருமான் இருக்கிறானே, அவனுக்கே நான் இருக்க வேண்டும், வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றியே என்று ஆண்டாள் பிரார்த்தித்தாள். அந்த உக்தியை, ஆண்டாள் சொன்ன அந்த விஷயத்தை நாம் கடவா வண்ணமே நல்கு,
அந்த ஒரு சீமா, அந்த ஒரு எல்லை இருக்கே, பகவானுக்காகவே இருப்பது, அவனை தவிர மற்றவர்களுக்காக இல்லாமல் இருக்க வேண்டும்னு அந்த எல்லையை நாமும் கடக்காதபடிக்கு அந்த அளவுக்கு பகவானிடத்தில், கண்ணனிடத்தில் நமக்கும் அன்பு வர வேண்டும் என்று வேறு யாரிடத்தில் பிரார்த்திப்பது? ஆண்டாள் நாச்சியாரிடத்திலும் தானே பிரார்த்திக்க வேண்டும். அந்த ஆண்டாளுடைய அனுகிரகத்தோடு திருப்பாவையினுடைய 3வது பாசுரத்தை நாம் இன்று அனுபவிக்க வேண்டும். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளைப் போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து ஏலோர் எம்பாவாய் என்பது இன்றைய பாசுரம். இந்த பாசுரத்தாலே இந்த நோன்பை அனுஷ்டிப்பதற்கு, கண்ணனை சென்று சேவிப்பதற்கு அனுமதி கொடுத்தார்களே, யாரெல்லாம் அந்த ஆய்ப்பாடியிலிருந்த பெரியவர்களோ அவர்களுக்கு எல்லா செல்வங்களும் ஏற்பட வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். நினைவில் கொள்ள வேண்டும், ஆண்டாள் தன்னை கோபிகையாக நினைத்து கொண்டிருக்கிறாள். கோபிகைகள் அனைவரும் மழை வேண்டி ஒரு நோன்பை அனுஷ்டிக்கிறார்கள். அந்த நோன்பன் மூலம் கண்ணனை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அந்த நோன்பை அனுஷ்டித்ததற்கு அனுமதி கொடுத்தார்களே பெரியவர்கள். அந்த பெரியவர்கள் எதை ஆசைப்படுகிறார்கள்? மழை பெய்ய வேண்டும், நன்றாக பயிர்கள் வளர வேண்டும், மாடுகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், எல்லா இடமும் செழிக்க வேண்டும். இதற்கு பிரார்த்தித்துத்தானே அனுமதி கொடுத்தார்கள் நோன்பு செய்வதற்கு. அப்ப அவர்கள் ஆசைப்பட்ட செல்வங்கள் அவர்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, இந்த பாசுரத்திலே திரிவிக்ரமாவதாரத்தை பற்றி ஆண்டாள் பாடுகிறாள். முதல் பாசுரம் நாராயணன்னு சொன்னாளா, அது வைகுந்தத்தில் இருக்கும் பகவான். 2வது பாசுரம் பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன்னு சொன்னாரா, அது வியூகாவதாரம், திருப்பார்க்கடலில் சயனித்த பெருமான். வைகுந்தம், பார்க்கடல், அடுத்து எங்க வரணும்? இந்த பூமியில் அவதரித்தானே, அந்த அவதாரத்தை கூறுகிறாள். ஓங்கி உலகளந்த உத்தமன், தன்னுடைய திருவடிகளாலே இந்த உலகங்களையும் அளந்து மேலுலகங்களையும் அளந்து அனைத்துக்கும் நான் தான் சுவாமி என்று காட்டிக் கொடுத்தாரே. ஓங்கினார், ஓங்குதல்னால் வளருதல், நிமிர்தல் அர்த்தம் இல்லையோ. எந்த வேகத்துல நிமிர்ந்தான் என்றால், மகாபலிதானே தானம் கொடுத்தார். 3 அடி மண்ணு வேண்டும்னு வாமனன் கேட்டார். சரின்னு தானம் கொடுக்கறச்சே கையில் தீர்த்தத்தை சேர்த்து தானம் கொடுப்பதுதான் வழக்கம். அப்ப வாமனுடைய கையிலே மகாபலி தீர்த்தத்தை சேர்க்கிறார். அந்த தீர்த்தம் பட்டது கீழே பூமியில விழுமோ இல்லையோ, அந்த பூமியில் விழத்துக்கு முன்னாடியே இந்த வாமனன் திருவிக்கிரமனாக வளர்ந்து அந்த திருவடி சத்தியலோகம் வரை சென்று, சத்தியலோகத்தில் பிரம்மா அந்த தண்ணீரை அந்த திருவடியில் சேர்க்க அது கங்கையாக பெருகி இந்த உலகத்துக்கு வந்து சேர்ந்தது. அப்ப வாமனன் கையிலிருந்து தீர்த்தம் விழுவதற்கும் இந்த திருவடி சத்தியலோகத்துக்கு சென்று அதன் கட்டை விரலில் பிரம்மா தீர்த்தத்தை சேர்த்து அது கங்கை நதியாக பெருகி வந்து பூமியை அடைவதற்கும் சமமான நேரமாம். அவ்வளவு வேகமாக பகவான் வளர்ந்தான். ஓங்கி உலகளந்த உத்தமன், உத்தமன் என்றால் தனக்கு ஒரு குறை வந்தாலும் பரவாயில்லை, மற்றவர்கள் வாழ வேண்டும் நினைக்கிறானே அவன்தான் உத்தமன். தானும் வாழணும் பிறனும் வாழணும் அப்படின்னால் மத்தியமன், நடுநிலை. தான் வாழணும், மற்றவர்கள் கெட வேண்டும் நினைத்தால் அதமன், தாழ்ந்தவன். தான் அழிந்தாலும் பரவாயில்லை, தனக்கு பிச்சை எடுக்கக்கூடிய நிலை நேர்ந்தது. பகவான் என்னைக்காவது பிச்சை எடுத்திருப்பாரா? ஆனால் தன்னை தாழ விட்டு கொண்டாலும் இந்திரனுக்கு ராஜ்யம் கிடைக்க வேண்டும்னு காண்பித்தாரே, அதனால் உத்தமன்னு கொண்டாடுகிறாள் ஆண்டாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, அவனுடைய நாமங்களையெல்லாம் பாட வேண்டும். பகவானை பாடுவதை விட நாமங்களை பாடுவது எளிதானது. பகவான் எங்கேயோ கோயில்களிலே இருப்பார், நாம் சென்று சேவிக்க வேண்டும். நாமங்கள் நம்முடைய வாயிலே தான் இருக்கு, எங்கேயும் செல்ல வேண்டாமே, இருந்த இடத்திலிருந்து அனுபவிக்கலாம். பகவானை நம்மை ரட்சிப்பது போல் நாமங்களும் ரட்சிக்கும். பகவான் இனிமையானவனாக இருப்பது போல் நாமங்களும் மிக இனிமையானவையாக உள்ளன. அப்ப நாமங்களை பாடுவதுதான் சிறந்தது என்று ஆண்டாள் காட்டுகிறாள். உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால், நம் பாவை ஒரு நோன்பை தொடங்கி இருக்கிறோமே, அந்த நோன்புக்காக நாங்கள் நீராட்டம் செய்தால், ஸ்நானம் செய்து நோன்பை முடித்தால் என்ன ஏற்படும்? தீங்கின்றி நாடெல்லாம்
திங்கள் மும்மாறி பெய்து. இந்த உலகத்தில் தீங்குகளெல்லாம் விலக வேண்டும். வியாதி இருக்கக்கூடாது, துர்பிக்ஷை உணவு பற்றாக்குறை இருக்கக்கூடாது, யாருக்கும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்து திருடன் என்பவனே இருக்கக்கூடாது. ராமன் ராஜ்யம் செய்யும் போது திருடனே கிடையாதான் உலகத்துல. யாருமே அயோத்தியில பூட்டே போட மாட்டாளாம். யாராவது தரித்திரனாக இருந்து தேவை இருந்தால் தானே திருடப் போகிறான். எல்லாரும் செல்வந்தர்களாக இருந்தால் திருட்டே கிடையாதே. அப்படி ஆக வேண்டும். தீங்கு இன்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. திங்கள் மாதத்துக்கு 3 முறை மழை பெய்ய வேண்டும். ஒரு நாள் மழை பெய்யணும், 9 நாட்கள் வெயில் அடிக்க வேண்டும். அந்த மழை நீர் உள்ளே இறங்கும். மறுபடியும் ஒரு நாள் மழை, 9 நாட்கள் வெயில், மறுபடியும் ஒரு நாள் மழை, 9 நாட்கள் வெயில். இப்படி விட்டு விட்டு பெய்ந்தால்தான் பூமி இழுத்து கொள்ளும். இல்லாவிட்டால் ஒரே சமயமாக பெய்தால் எல்லாம் கடலுக்கு ஓடி போயிடும். பெய்யாமலே இருந்தால் பூமி வறண்டு போய்விடும். அப்ப அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி ரெண்டும் இல்லாமல் பூமி செழிக்க வேண்டும். திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல், உயர்ந்து பருத்து இருக்கக்கூடிய சென்னல் கதிர்கள், அந்த கதிர்களுக்கு இடையிலே ஊடு கயல் உகள, அதற்கு நீர் பாய்ச்சி இருப்பார்களோ இல்லையோ, அந்த நீரிலே கயல் மீன், அந்த மீன் செல்ல பார்க்கிறது. இவ்வளவு தடிக்கு சென்னல் கதிர்கள் வளர்ந்திருந்தால் எப்படி மீன் போக முடியும்? அதனால குதித்து குதித்து தான் போகுமா. ஊடு கயல் உகள, சென்னல்களுக்கு நடுவிலே குதித்து குதித்து மீன் செல்லுகிறது. அதே சமயத்தில் பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, குவளை புஷ்பம், அதற்குள்ளே மது அருந்த வேண்டும், தேன் அருந்த வேண்டும்னு வண்டு வருகிறது. ரொம்ப இனிமையான தேன் அல்லவா, அதை அருந்திய உடனே அப்படியே தூக்கம் வருது. இந்த மீன் வேற குதித்ததே, மீன் குதித்த வேகத்திலே அந்த புஷ்பம் இப்படியே ஆடுறதாம். ஆடினா தொட்டில் ஆட்டுறாப்புல இருக்கு. நாமளும் ஏதோ ஒன்ன குடிச்சாச்சு, இல்ல ஒரு தேன் அருந்தி இருக்கிறோம், இப்படியே ஆற்றானா தூக்கம் வரும், மயக்கம் வருமோ இல்லையோ, அதை போல் இந்த பொறிவண்டு கண் படுப்ப தூங்கி விட்டது. தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். இதுவரை வயல்வெளிகளில் செழிப்பை சொன்னார். இப்போது ஆண்டாள் மாடுகளின் செழிப்பை சொல்லுகிறாள். தேங்காதே, தயங்காமல், புக்கு உன்னே சென்று இருந்து அமர்ந்து கொண்டு வாங்க குடம் நிறைக்கும். அந்த ஊர்ல மாடுகளை கறக்க வேண்டும் என்றால் சாதாரண விஷயம் கிடையாது. மடியை பிடிச்சு கறக்க ஆரம்பிச்சோன்னா மணிக்கணக்காக மாடுகள் பால் கொடுத்து கொண்டே இருக்குமாம். அப்ப பயம் வரும் இல்லையோ, நம்மளால முடியுமாங்கிற தயக்கம் ஏற்படும். அந்த தயக்கம் இல்லாமல் புக்கு அமர்ந்து கொண்டு சீர்த்த முலை பற்றி, நல்லா பருத்த முலை, ஒரு கையாலெல்லாம் பிடிச்செல்லாம் அத மடியை கறக்க முடியாது, 2 கைகளாலையும் அணைக்க வேண்டும். சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஒரு தடவை தொட்டு விட்டா போறோம். இப்பெல்லாம் வருதே, ஒரு குழாய் இருக்கு, குழாயை முன்னாடியெல்லாம் திறந்து நம்மளே மூடணும். இப்பெல்லாம் கையை கீழே காமிச்சோன்னா தானாவே வருது. இல்லை ஒரு தடவை அழுத்தி விட்டுட்டோம்னா 2 நிமிஷத்துக்கு தானா ஜலம் வருது. அதை போல் அந்த முலையை மடியை பற்றி விட்டோம் என்றால் குடம் நிறையும் வரைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், மாடு பாலை கொடுத்து கொண்டே இருக்குமாம். அப்படிப்பட்ட நீங்காத செல்வம் நிறைய வேண்டும். பொதுவாக இந்த உலகத்தில் என்ன செல்வம் ஏற்பட்டாலும் அது அழியத்தான் செய்யும். திருடர்கள் எடுத்து செல்லலாம், தானியமாக இருந்தால் எலி உண்டு விடலாம், ராஜா பங்கு கேட்கலாம், தாயாதிகள் உறவினர்கள் பங்கு கேட்கலாம், எல்லா கட்டமும் உண்டு. ஆனால் ஆண்டாள் சொல்லுவது, இது நான் சம்பாதித்த செல்வம் அல்லவே, பகவானிடத்தில் பிரார்த்தித்து நான் செல்வத்தை பெற்றால் அது நீங்காததாக இருக்கும். பொதுவாக மோட்சம்தான் அழியாத இன்பம். இந்த உலகத்தில் இன்பம் அழியும்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஆண்டாள் சொல்லுவது, தனக்கு அனுமதி கொடுத்தார்களோ இடையர்கள் பெரியவர்கள், அவர்களுக்கு நீங்காத செல்வம் உலகனைத்தும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பது இன்றைய பாசுரம். மேலே அடுத்த பாசுரத்தில் என்ன கூறுகிறாள் என்று நாளைய தினம் அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि।
हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ